ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். காலத்தில் பாட்டிங்க வைக்கிற கருவாட்டு குழம்பு வாசனை ஊரையே தூக்கும். இந்த பாட்டி ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணி அதில் கருவாடை எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. 3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நாம் வறுத்து வச்சிருக்க கருவாடு துண்டுகளை அதில் போடுங்க. 1 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி வேறொரு புது தண்ணியில் நல்லா கழுவி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருவாட்டு குழம்புக்கான மசாலா தயாரிக்க ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணுங்க. கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து தனியாக மாற்றி வச்சுருங்க. பிறகு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதோட 10 பல் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிய பிறகு அதில் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கிளறுங்க. அப்புறம் அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் கூடவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி 2 நிமிஷம் கழித்து நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு கலவைகளை இதில் கலந்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மசாலாவை நல்ல கரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் இல்லைன்னா மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் இட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் விட்டு நல்லா பொரிஞ்சதும் அதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கத்திரிக்காயை பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்து ஒரு வதக்கின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலாவை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கலந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி கரைசலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க குழம்போட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து கழுவி வச்சிருக்க கருவாடுகளை இதில் சேர்த்து மறுபடியும் மூடிட்டு ஒரு 10 நிமிடம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்களா, நல்ல கமன்னு வாசனையோட கலரோடையும் நல்ல சுவையோடையும் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி குழம்பு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அசத்துங்க. இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.